அருட்பெரும் ஜோதி. ஜாதகத்தில் சந்திரன் பலம் பெற வேண்டுமென்றால் சந்திர தரிசனம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சந்திர தரிசனத்தை யார் ஒருவர் பெறுகிறார்களோ அவர்களுக்கு சுக்கிரனும் குபேரனும் செல்வ செழிப்பை வாரி வாரி அள்ளி அள்ளி வழங்குவார்கள். மாசி மாத பௌர்ணமி மாசி மகநாளில் வரும் பௌர்ணமியானது வரும் திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை முடியுது. ஆதலால் திங்கட்கிழமை இரவு நான் சொல்லும் ஒரு சூட்சமமான ஜீவகாந்த பரிகார வழிபாட்டை செய்யுங்கள். உங்கள் இல்லத்தில் உங்களுக்கு மனசார நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு வேண்டுதலை, முக்கியமாக உங்களோட 3 வேண்டுதலை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும். என்ன வேண்டுதல், என்ன மூலிகையை பயன்படுத்தணும், எவ்வாறு எளிய முறையில் செய்யணும்னு இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். ஃபுல் மூன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அற்புதமான தெய்வீகமான மாசி மாத பௌர்ணமி, அதாவது மாசி மக பௌர்ணமி திங்கட்கிழமை மாலை சரியாக 6:29க்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை 5:52க்கு முடியுது. ஸோ திங்கட்கிழமை இரவு தான் நம்ம கிரிவலம் செல்வதற்கும் பௌர்ணமி பூஜை செய்வதற்கும் வழிபாடுகளை செய்வதற்கும் மிகவும் உகந்த நாள். சத்யநாராயண பூஜையை அதற்கடுத்த நாள் செய்யலாம். ஏன்னா தேவதை நாளுடன் இணைந்து வருகிறது. சந்திரகிரகண நேரத்தில் சத்யநாராயண பூஜையை செய்வது இன்னும் பலனை ஏற்படுத்தி தரும். அதை பற்றிய பதிவை அடுத்ததாக நான் அனுப்பி விடுகின்றேன். ஸோ வரும் திங்கட்கிழமை இரவு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கையளவு கல்லுப்பு எடுத்து குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு கையளவு பச்சரிசியை எடுத்து ஒரு தட்டில் பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றி உங்களோட 3 வேண்டுதலை ஒரு வெத்தலையில் எழுதுங்கள். வெற்றியை தரும் இலை வெற்றிலை, வெற்றிலையில் சிவப்பு கலர் ஸ்கெட்சிலையோ மார்க்கர்லையோ 3 வேண்டுதல், பண வேண்டுதல், ஒரு காரியம் நடக்கணும் வேண்டுதல், ஒரு விஷயம் கிடைக்கணும்னு வேண்டுதல், 3 வெத்தலையில் எழுதி அந்த 3 வெத்தலைக்கு மேலேயும் 3 டம்ளரில் தண்ணி வைங்க. பெஸ்ட்டு இந்த மாதிரி காப்பரில் வைங்க அல்லது கண்ணாடி டம்ளரில் வைங்க. வச்சுட்டு மேலே ஒரு வெத்தலையை, எழுதாத ஒரு வெத்தலை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு பூஜை அறையிலேயே அந்த வெத்தலையை நோக்கி நீங்கள் இந்த முத்திரை, அதாவது இங்கே பாருங்கள், இந்த 2 விரலை சேர்த்து இப்படி பிடிச்சிட்டு இந்த முத்திரையை வச்சுட்டு அந்த 3 டம்ளரை நோக்கி நீங்கள் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமோ நம என்கின்ற மந்திரத்தை 51 முறையும், ஓம் சந்திர பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தை 51 முறையும், ஓம் சிவசிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை 51 முறையும் சொல்லிவிட்டு அந்த 3 டம்ளர்லையும் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் மட்டும் போட்டுட்டு இதையை கொண்டு போய் வெட்ட வெளியில், அதாவது ஓப்பன் ஸ்பேஸில் வையுங்க. மொட்டை மாடியில் வைக்கலாம், வீட்டோட காம்பவுண்டு சுவரில் வைக்கலாம், வீட்டு வாசலில் ஒரு சேர் வச்சு வச்சிருங்க. வச்சுட்டு அது க்ளோஸ்டாக தான் இருக்கணும். இரவு முழுவதும் சந்திரனோட ஆகாச கதிர்வீச்சுகள், ஜீவகாந்த கதிர்வீச்சுகள் எல்லாமே அந்த நீரில் படணும். அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சு 5 மணிக்கு 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு அந்த 3 தண்ணீரையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு குடிச்சிருங்க. பேலன்ஸை நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியில் பூஜை ரூமில் தெளித்து விட பயன்படுத்திக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்க குடிக்க கொடுங்க. இதை செய்வதன் மூலமாக அந்த நீரில் ஜீவகாந்த ஆற்றல் அதிகரிக்கும், நீரோட சுவை மாறும், நீரோட சக்தி மாறும். அந்த நீரை நாம் பருகுவதன் மூலமாக அந்த நீரின் ஆற்றல் நமக்கு கிடைத்து மனோபலம் கிடைக்கும். இது சித்தர்களின் சூட்சமமான ஒரு பரிகார வழிபாடு. இதைய நீங்கள் வரும் திங்கட்கிழமை இரவு மறவாமல் கடைபிடித்து பாருங்கள். 100% உங்களுக்கு நன்மை கிடைக்கும். உங்கள் வாழ்வில் அந்த நன்மை கிடைக்க நான் பிரார்த்திக்கின்ற, பயன்படுத்தி கொள்ளுங்கள், வளப்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு செல்வ செழிப்பு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் வேண்டுதல் நிறைவேற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. வரும் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் வரக்கூடிய சந்திர கிரகண நேரத்தில் நான் சிறப்பு கிரகண பூஜை சத்யநாராயண பூஜையை செய்ய இருக்கின்றேன். உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள்.
தாயத்துகளை தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்கள் பேரில் சங்கல்பம் பண்ணி இதில் சூட்சமமான சில மூலிகைகளை வைத்து, சில மைகளை வைத்து, சில எந்திரங்களை வைத்து மந்திர உருவேற்றி உங்களுக்கு அந்த தாயத்தை தர இருக்கின்றோம். லிமிட்டட் நம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ உடனே தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு இந்த கிரகண தாயத்தை வாங்கிக்கங்க. 100 மடங்கு பலன் அதிகம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க. தொடர்ந்து 6ஆம் தேதி மார்ச் சிறப்பு லாபகணபதி பூஜையும் சனிப்பெயர்ச்சி யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சனிப்பெயர்ச்சி யாகத்தில் உங்கள் வீட்டில் காசு தங்க, சனிப்பெயர்ச்சி காலங்களிலும் கஜலட்சுமி அருள் கிடைக்க உங்களுக்கு கஜலட்சுமி தாலி காசு பிரசாதமாக பூஜையில் வைத்து உங்களுக்கு தர இருக்கின்றோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சனி பயிற்சி நன்மையாகவே உங்களுக்கு பயிற்சியாக வேண்டும், செல்வம் தர வேண்டும் என பிரார்த்தனை நடைபெற இருக்கின்றது. பயன்படுத்தி வளம் பெற்றுக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 7ஆம் தேதி தன்னை உணரும் கலை மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற இருக்கின்றது. மலேசியா நண்பர்களை என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். மார்ச் 15ஆம் தேதி நான் நேரடியாக நடத்தும் கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி, மந்திர தீட்சை, எந்திர பூஜை, கொங்கணரின் குரு பூஜையை பற்றி கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் பெற வேண்டுமென்றால் மதுரையில் மார்ச் 15ஆம் தேதி கலந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.